வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பேங்கிங் அவேர்னஸ்க்கு பார்ட் ஒன்னா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதில் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி இன்னும் கண்டினியூ பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு இதுதான் பேங்கிங் அவேர்னஸ்லேயே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ், கிரெடிட், என்னென்ன வகையான கிரெடிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கிளாஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ டீகோடிங் கிரெடிட், தி ஆர்கிடெக்சர் ஆஃப் லோன்ஸ், அட்வான்சஸ் அண்ட் பேங்கிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. எப்படி வந்துட்டு நம்ம லோன்ஸ், என்ன வகையான லோன்ஸ் எல்லாம் இருக்குது, அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதில் ப்ரைஸிங், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படியெல்லாம் டிசைட் பண்ணுறோம் லோன் டைப்பை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங்கிறது எல்லாருக்குமே போன வீடியோலையும் சொன்னது தான், எல்லாருக்குமே தெரியறது தான். பேங்கிங்கிறதே வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு பப்ளிக்கிட்ட இருந்து டெபாசிட்டு வாங்கி அதை எகெயின் வந்துட்டு லெண்டிங் பண்ணுவாங்க. யாருக்காவது கடனாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் பேங்கிங்கிறது உலகம் பூராவே. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பேங்க் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரி தட் பைஸ் அண்ட் செல்ஸ் மணி. It accepts deposits from the public and deploys those funds to create lending. The entire system operates under the strict regulatory oversight of RBI. RBI வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்சூரன்ஸ் எப்படி IRDA கையில் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, ரெகுலேட் பண்ணுறாங்களோ, இப்போது கேபிட்டல் மார்க்கெட்டை எப்படி செபி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி வந்துட்டு பேங்கிங்கை வந்துட்டு RBI கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சிம்பிள். ரீட்டைல் பேங்கிங் நோட். இன் ரீட்டைல் பேங்கிங், transactions are held directly with individual customers rather than just corporations and other banks. அதாவது நீங்கள் லோன்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்துட்டு அதில் ரெண்டு வகையானது இருக்குது. ஒன்று வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்குறது, இன்னொன்று இண்டிவிஜுவல்ஸுக்கு கொடுக்குறது. இண்டிவிஜுவல்ஸ்னால் வந்துட்டு நம்மளை மாதிரி தனி மனிதர்கள் அவங்களுக்கு கொடுக்குறது. அது இல்லாமல் கார்பரேஷன்ஸ், நான் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு பிஸ்னஸுக்கோசரம் நம்ம கொடுப்போம் நிறையா லோன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி லோன்ஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு MSME, கார்பரேட், மிட் கார்பரேட் அந்த மாதிரி வந்துடும். லார்ஜ் கார்பரேட் அந்த மாதிரி இதில் வந்துடும். ஸோ ரீட்டைல் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே ரீட்டைலில் தான் வரும். அடுத்து லயபிலிட்டிஸ் அசெட்ஸ். பேங்க்ல இதுதான் மெயினாக இருக்கிறது. லயபிலிட்டிஸ்னா பேங்க்குக்கு லயபிலிட்டி எது அப்படின்னா வந்துட்டு அவங்க வாங்குற டெபாசிட். லயபிலிட்டின்னா ஒன்றும் இல்லைங்க. லயபிலிட்டின்னா வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய, நம்ம பண்ணியிருக்கிற ஒரு கடன், அவ்வளோதான். அசட்னா வந்துட்டு நமக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு சொத்து. இப்போ பேங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு டெபாசிட்டர்ஸ்ட்டு இருந்து, அதாவது கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து டெபாசிட் வாங்குறாங்க. அதுதான் லயபிலிட்டிஸ் அவங்களுக்கு. ஏன்னா அதை கஸ்டமர் எப்போ வந்து கேட்டாலுமே அவங்க திரும்ப கொடுக்கணும். அதை ஒரு கடனாக தான் வாங்குறாங்க. அதுவே வந்துட்டு பேங்க்குக்கு அசட் அப்படிங்கிறதுனா லோன். ஏன்னா அவங்க லோன் வந்துட்டு இப்போ கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எப்போ கேட்டாலும் வந்துட்டு எப்பயும் போய் கேட்க முடியாது. பட் இன்கேஸ் எதுவும் ரொம்ப அந்த கஸ்டமரோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்ப டிட்டீரியரேட், ரொம்ப குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி அவங்க லோன் கட்டுறது வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு அவங்க போய் டிமாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது, உரிமை இருக்குது. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க கொடுத்து தான் ஆகணும். அது வந்துட்டு அசட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, டெபாசிட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ். பேங்க்குக்கு the bank owes this money to customers and incurs a cost by paying interest on savings and current account. Not only savings and current account, term deposit சொல்லலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம எடுக்கிறோம் பேங்க்லேருந்து எடுக்கிறாங்கல்ல, அதுவுமே சொல்லலாம். அசெட்ஸ், லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ஆர் அசெட். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னா என்ன மீனிங்கில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலர். இந்த ரெண்டு வேர்டையும் நீங்கள் ஒன்றும் ரொம்ப லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ங்கிறத பிரித்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அட்வான்சஸ்னால் வந்துட்டு நம்ம அட்வான்ஸாக ஒரு சில அமௌண்ட்லாம் கொடுப்போமே, அந்த மாதிரி நினச்சிக்க கூடாது. லோன்ஸ், அட்வான்சஸ் இது ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட சினானியம்ஸ் தான், ஒரே மீனிங் உள்ள வேர்ட்ஸ் தான். லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ், பர்சனல், கார்பரேட் அண்ட் மார்கேஜ் லோன்ஸ் ஆர் த பிரைமரி என்ஜின் ஃபார் ஜெனரேட்டிங் இன்கம் த்ரூ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். கஸ்டமரை பொறுத்து அந்த ரேட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இன்கேஸ் வந்துட்டு ரொம்ப நல்ல கஸ்டமருங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு இப்போ நார்மலாக
நம்ம ஒரு கஸ்டமரா நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா வந்துட்டு நிறைய பேருக்கு சிபில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி. அதுவே வந்துட்டு நம்ம ரெகுலரா டீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி லோன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா சிபில் ஸ்கோர்னு சொல்லுவோம். அதுவே வந்துட்டு இன்னும் சிபில் சிஎம்ஆர் ரேங்க்னு இருக்குது. நான் இண்டிவிஜுவல் என்டிட்டிஸ், அதாவது இந்த மாதிரி யாராவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு லேத்து பட்டறை போட்டிருக்காங்க யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறப்ப அது ஒரு பிஸ்னஸ். ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ். அது எல்லாமே வந்துட்டு மேபி இண்டிவிஜுவல் நடத்தலாம். பட் அது எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துடும். அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா சிபில் ஸ்கோர், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஸ்பூல் பண்ண மாட்டாங்க. நம்ம பார்க்குற சிபில் ஸ்கோர் எல்லாமே வந்துட்டு கன்சியூமர் சிபில் ஸ்கோர்னு வந்துடும். அவங்களுக்கு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு கமர்ஷியல் சிபில் ஸ்கோர்னு வந்துடும். அதில் ரேங்க் எல்லாம் இருக்கும். 1 to 10 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 8 வரைக்கும் இருந்தால் கூட நம்ம எதுவும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே போச்சுனாலாம் ரொம்ப மோசம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப டெபாசிட் நம்மக்கிட்ட வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ நம்ம கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா டெபாசிட் போயிடும். அதனால வந்துட்டு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ரொம்ப மோசம் தான். மோசங்கிற மீன்ஸ் என்ன அப்படின்னா சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கொடுப்போம். பட் என்னன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வச்சு கொடுப்போம். அதான் கொடுத்துருக்காங்க. இன்கம் த்ரூ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அடுத்து த என்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் நிம். நிம்முங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நிம்முங்கிறது வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ். எதை வச்சு அப்படின்னா பேங்க்குக்கு இன்கம் எங்கேருந்து வருது, அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லேருந்து, எந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோனில் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வருதோ அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் தான் அவங்களுக்கு இன்கம். அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இன்கமாக வர முடியும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கட்டுறீங்க பார்த்தீங்களா, ரீபேமெண்ட்டு, அதை வந்துட்டு நீங்கள் இன்கமில் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் அது எக்ஸ்ட்ராவாக பேங்க்குக்குன்னு போடுறது. அவங்க கொடுத்த பணம் வந்துட்டு கஸ்டமரோடது. ஸோ அந்த கான்செப்ட்டுக்குள்ள இப்போ போக வேண்டாம். இப்போதைக்கு என்ன அப்படின்னா பேங்க்கில் அவங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வரும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணுற இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான். கஸ்டமர் அவங்க யார் யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து. அதே மாதிரி அவங்க கொடுக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா, சேவிங்ஸ் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு, டேர்ம் டெபாசிட் இருந்தால் ஆப்வியஸ்லி டேர்ம் டெபாசிட்ஸுக்கு. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அங்கேயும் உங்களுக்கு பேங்க் வைஸ் பார்க்கும்போது செலவாகுதா. ஸோ வந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இது கழிச்சிட்டு பாக்கி எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா? நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்னா என்னது? மார்ஜின்னாவே எப்பயுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இன்கம் மோஸ்ட்லி கீழே வந்துடும். மேலே நெட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு என்ன நெட் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுக்கோங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நிம்முங்கிறது அவ்வளோதான். நிம் இஸ் a critical gap between what a bank earns on assets and what it pays on liabilities. To maximize this margin, bank must constantly work to reduce their cost of funds. Cost of fundsங்கிறது உங்க சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபண்ட்ஸுங்கிறது இவங்க எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னா டெபாசிட்ல இருந்து தான். அவங்களுக்கு பணங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர்ட்ட இருந்து தான் வரும். டெபாசிட்டாக வரும், இல்லைன்னா வேற எங்கேயாவது கடன் வாங்கணும். அப்படி வந்துட்டு அவங்க வாங்குறத எவ்வளோ கம்மியானா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% கொடுப்பாங்க. அவ்வளோதான். 3.5%ங்கிறது ஜாஸ்தி. 3.5%, 4% அவ்வளோதான் கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்துட்டு அதை இன்னும் கம்மி பண்ண முடிஞ்சது அப்படின்னா வைங்களேன், உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். அப்போ பேங்க்குக்கு கிடைக்கிற வந்த இன்கம்ல வந்துட்டு அவங்க கொடுக்கறது உங்களுக்கு கம்மியாகுங்கிறப்ப அவங்களுக்கு அதிகமாக இன்கம் இருக்குமா, ஸோ அது உங்களுக்கு லாபம் தானே. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னா வந்துட்டு இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நெட் இன்கம். அவ்வளோதான். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது என்னது, எவ்வளோ இன்கம் வந்துச்சோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இவ்வளோதான் டிஃபரன்ஸ். அடுத்து எவ்வளோ நிம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, நிம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் ஃபார் த சர்வைவல் ஆஃப் எனி பேங்கிங் சிஸ்டம். ஏன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? ஏன்னா வந்துட்டு அது இருந்துச்சுன்னா நிம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும்.
ஃபாலிங் பிலோ 3% இண்டிகேட் ஸ்ட்ரக்சரல் ப்ராஃபிட்டபிலிட்டி சேலஞ்சஸ். 3%ங்கிறது இருக்குங்க, இருக்கணும். அட்லீஸ்ட் 3%ங்கிறது எந்த இதில் சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்களோ எல்லாம் போக, அதாவது நீங்கள் இன்கம் எடுத்திருக்கீங்க, அது கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க டெபாசிட்டில், பாக்கி எவ்வளோ இருக்குது டிவைடட் பை டோட்டல் இன்கம், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அந்த இதுங்கிறது வந்து 3% இருக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேங்க்ஸுக்கு உங்களுக்கு ஈஸி மேனேஜ் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பெஞ்ச் மார்க் ஃபார் சர்வைவல் 3%. இதை வந்துட்டு அச்சீவ்ட் பை எஸ்பிஐ அண்ட் நியூ ஜென் பிரைவேட் பேங்க்ஸ். அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா இந்த நியூ ஜென் பிரைவேட் பேங்க்ஸ் எஸ்பிஐங்கிறது வந்துட்டு ரொம்ப சைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அவங்களால அந்த அளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்க முடியும். பட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஸ்ட்ரகிளிங் வித் ப்ராஃபிட்டபிலிட்டி 2.2 to 2.7%. அது இல்லாமல் ஓல்ட் ஜென் பிரைவேட் பேங்க்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரி பேங்க்ஸுமே இதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களோட சைஸ் ரொம்ப கம்மி. அவங்க சைஸ் ரொம்ப கம்மிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, சி இப்போ ஒரு பேங்க் இருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு 2 லட்சம் கோடி அவங்க வந்துட்டு கடன் கொடுத்துருக்காங்க இருக்கு. 2 லட்சம் கோடி எல்லாம் வந்துட்டு சாதாரணம். அவங்கள வந்துட்டு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு பேங்க் இருக்கு, அது ஜஸ்ட் ஒரு 50,000 கோடி தான் வந்துட்டு லோன் புக்கே இருக்கு. அப்படிங்கிறப்போ எது உங்களுக்கு சின்னது? இந்த 50,000 கோடிங்கிறது தான் சின்னது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு பிரான்ச்சஸும் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸும் கம்மியாக இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதும் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் எடுக்க முடியாது, கம்மியாக தான் எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ எஸ்பிஐ உங்களுக்கு தெரியும், எஸ்பிஐ தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கமர்ஷியல் லெண்டர் இன் இந்தியா. அப்படிங்கிறப்ப அவங்க ரிஸ்க் எடுக்கலாம் அந்த அளவுக்கு தைரியமா. அப்படிங்கிறப்ப அவங்க யூஸ்வலி வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க தான். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட், டிப்ளாயிங் த அசெட் த லெண்டிங் ஈகோசிஸ்டம். பேங்க்ஸ் கெனாட் லீவ் டெபாசிட்ஸ் ஐடியல். டெபாசிட் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அதை சும்மா வச்சிருக்க முடியாது. அதை வச்சு அதாவது இன்கம் ஜெனரேஷன், வருமானத்தை கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். They deploy funds across diverse sectors to generate yield, balancing risks across retail consumers, agricultural priorities and large corporate entities. அதே தான் சொன்ன மாதிரியே தான். இப்போ நீங்கள் டெபாசிட் எடுக்கிறீங்க, டெபாசிட் கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதை சும்மா வச்சுட்டு இருந்தால் அப்புறம் நம்ம எப்படி போய் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியும்? ஏன்னா ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இதுக்கு வேரியஸ் ஹோம் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ், அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ், மார்கேஜ் லோன்ஸ், லோன்ஸ் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. லோன்ஸ் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்ங்கிறதெல்லாம் வந்துட்டு கார்பரேட் லோன்ஸ், கார் லோன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குதுங்க லோன்ஸில், அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மேஜராக வந்துட்டு ரீட்டைல் லோன்ஸில் வந்துடும். எது கார் லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன் எல்லாமே ரீட்டைலில் வந்துடும். ஏன்னா அதெல்லாம் தனிநபருக்கு கொடுக்குற கடன். அடுத்தது அக்ரிகல்ச்சரல் லோன்ங்கிறது ப்ரையாரிட்டி செக்டரில் வந்துடும். அது எம்எஸ்எம்இ தான், பட் எம்எஸ்எம்இன்னு அக்ரிகல்ச்சருங்கிறது செப்பரேட்டு. அடுத்து மார்கேஜ் லோன்ஸ். மார்கேஜ் லோன்ஸுங்கிறதும் வந்துட்டு ரீட்டைல்லையும் வரும், பிஸ்னஸ் லோன்ஸ்லையும் வரும், எம்எஸ்எம்இக்கும் வரும். அடுத்து கார்பரேட் லோன்ஸ். கார்பரேட் லோன்ஸ்னால் வந்துட்டு அது எம்எஸ்எம்இ, அது இல்லாமல் மிட் கார்பரேட், லார்ஜ் கார்பரேட்னு டைப்ஸ் இருக்குது. அடுத்து என்ன வகையான லோன்ஸ் பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம் பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அது வேரியஸ் டைப்ஸ், இந்தந்த வகையான லோன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை ஜென்ரலாக பிரிக்கணும் அப்படின்னா வந்துட்டு செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன்னு பிரிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைங்களேன், செக்யூர்ட் லோன் அப்படின்னா இன்கேஸ் லோன் கொடுத்துட்டோம், கஸ்டமர் வந்துட்டு கட்டுறாங்க, ஒரு வருஷம் கட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து எக்கானமியே வந்துட்டு அடிபடுது அப்படிங்கிறப்போ அவங்களால கட்ட முடியாமல் போயிடுது. அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த லோனை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதுதான் மேட்டர், வேற ஒன்றும் கிடையாது. இதில் கொலாட்ரல் செக்யூர்ட் லோன்ஸில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு அசட் இருக்கும், அசட் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறப்போ உங்களுக்கு வந்துட்டு வீடு மட்டும் இது கிடையாது, நீங்கள் பேங்க்கில் வைக்க மாட்டீங்க, அது கூடவே சேர்ந்து லேண்டும் வைப்பீங்க. அதுவே பர்சனல் லோனில் பாருங்கள், பர்சனல் லோனில் உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறாங்க? பர்சனல் லோனில் உங்களுக்கு ஜஸ்ட்டு சிபில் ஸ்கோர் இருக்குது, அதனால் கொடுப்போம், அவ்வளோதான். வேறு எதை நம்பி வேறு இன்கேஸ் வந்து கட்டாமல் போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நோ கொலாட்ரல் பிளட்ஜ்டு, அந்த மாதிரி கொலாட்ரல் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அன்செக்யூர் லோன், அவ்வளோதான். ரிஸ்க் ப்ரொஃபைல் லோ ரிஸ்க் டு லெண்டர். பேங்க்லேருந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, கார் லோன் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் லோன்ஸ் வேறு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதோட ரிஸ்க் கம்மி. ஆனால் பர்சனல் லோனுக்கு அதெல்லாமே வந்துட்டு அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஏன்னா இன்கேஸ் எதுவும் டிஃபால்ட் ஆச்சு கட்டாமல் போனாங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம போய் ஜப்தி அது இதுன்னு உடனே எடுத்தோன்னே இப்போ நீங்கள் அவங்க மேலே ஏதாவது கேஸ் போட்டு கோர்ட்டில் போய் அதெல்லாம் ரொம்ப லாங் ப்ராசஸ். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் டைம் ரொம்ப இதாகும். அதுவே செக்யூர் லோன்னா வைங்களேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க. நான் கட்டல அப்டின்னா, இந்த இடத்த வந்து நீங்க ஜப்தி பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு. போய் ஜப்தி ஈஸியா முடிஞ்சிரும். டக்குன்னு வேல முடிஞ்சிரும். இந்த அளவுக்குலாம் அன்செக்யூர்ட் அளவுக்குலாம் ரிஸ்க் இல்ல அதுல. இன்ட்ரஸ்ட் ரேட், லோயர் இன்ட்ரஸ்ட் ரேட். ஏன் லோயர் இன்ட்ரஸ்ட் ரேட் குடுக்குறோம்? ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி செக்யூரிட்டி அவங்க குடுத்துருக்காங்க. அப்டிங்கிறப்போ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா வந்துட்டு நம்மகிட்ட லோன் வாங்க மாட்டாங்க. அவங்க வேற பேங்க்குக்கு தாராளமா கிளம்பி நடந்து போயிட்டே இருப்பாங்க. எத்தனையோ பேர் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா, செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கிறப்பவே வந்துட்டு, அன்செக்யூர்ட் லோன விட வந்துட்டு செக்யூர்ட் லோனுக்கு எப்பயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா தான் குடுப்போம். கம்மியா குடுப்போங்கிற மீனிங்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 8.5, 9 மேபி 10 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் அன்செக்யூர்ட் லோன்ஸ். அதுவே அன்செக்யூர்ட் லோன்ஸ்ங்கிறப்ப அந்த ரிஸ்க் அதிகங்கிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். அன்செக்யூர்ட் லோன்ஸ் அதுக்கு வந்துட்டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரியே தான் வெஹிக்கிள் லோன், கார் லோன் இதெல்லாம் வந்துட்டு ஹோம் லோன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்யூர்ட் லோன்ல வந்துரும். அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல வந்துட்டு பர்சனல் லோன் வந்துரும். அடுத்து இது வந்துட்டு சொன்னதுதான். என்னென்ன செக்யூர்ட் லோன்ல வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு இத வந்துட்டு வாங்கி வச்சிருப்போம். அத வச்சு தான் வந்துட்டு லோன் குடுப்போம் நம்ம. அன்செக்யூர்ட் லோன்ல எதுவுமே இருக்காது. அதான் சொல்லியிருக்காங்க இங்க நீட்டா. இந்த செக்யூர்ட் லோன் த பாரோவர் பிளட்ஜஸ் டான்ஜிபிள் அசெட். டான்ஜிபிள் அசெட்னா வந்துட்டு ஒரு உங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு சொத்த வந்துட்டு கொண்டு வந்து நம்மளுக்கு மார்ட்கேஜா வைப்பாங்க. The critical mechanism is a lien, a legal right granted to the lender over the specific property. In case எதுவும் ஆச்சு அப்படின்னா நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாங்க, லீகல் ரைட்ஸ். இப்போ ஏதாவது ஒரு லேண்டே வைக்கிறீங்கன்னா வைங்களேன், அது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட், ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ் டாக்குமெண்ட், இஎம் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எஸ்ஆர்ஓவில் போய் ரெகுலேட்டரி சாரி எஸ்ஆர்ஓவில் போய் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் எதுவும் ஆச்சு அப்படின்னா பேங்க் வந்துட்டு அந்த இதை ஜப்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரெஜிஸ்டர்ல இது பண்றோம், பதிவு பண்றோம். அடுத்து the lender maintains this lien until debt is fully cleared, severely mitigating the bank's exposure to default. If the borrower defaults, the asset can be legally seized. அவ்வளவுதான். அடுத்து unsecured lending, the சிக்னேச்சர் லோன். அதான் இது வந்துட்டு சொன்னதே தான். பர்சனல் லோனுக்கு வந்துட்டு ஃபுல்லி அன்செக்யூர்டு தான். அது எந்த எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட சிபில் கண்டக்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஸோ வேற எதுவுமே இல்லை. த ரிஸ்க் ப்ரீமியம் இங்கே வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் த பேங்க் ஹேஸ் நோ அசெட் டு சீஸ் இன் த ஈவெண்ட் ஆஃப் டிஃபால்ட். தீஸ் ஆர் இன்டர்னலி கிளாசிஃபைட் அஸ் ஹைலி ரிஸ்கி. திஸ் லேக் ஆஃப் செக்யூரிட்டி டைரக்ட்லி டிரைவ்ஸ் அப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் த போரோவர். சிம்பிள். அடுத்து த லீசிங் ஆல்டர்னேட்டிவ். இது வந்துட்டு இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி தான் இந்த கதை. இதாவது அதாவது நீங்கள் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் கொடுப்பீங்க. அதில் வந்துட்டு கார்பரேட்ஸுக்கு ஒரு இது இருக்குது, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அட்வான்ஸ்டு லோன். எப்படின்னா வந்துட்டு ஒருத்தர் ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங், அந்த ஓனர் வந்துட்டு லோன் எடுத்து கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுமே யாராவது ஒரு ஐடி கம்பெனி, லெட்ஸ் ஐடி கம்பெனியோ இல்லை வேற யாராவது ஒரு இது வந்துட்டு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு, ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு 15 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அந்த லீஸ் அக்ரிமெண்ட், ரெண்ட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு ரெஜிஸ்டரும் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ அதை வச்சு ஒரு லோன் கொடுக்குறோம் பேங்க்ல இருந்து. அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படின்னா 15 வருஷத்துக்கு இவ்வளவு வருமானம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட ஓனர் சொல்றாரு. இதை வச்சுட்டு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் வந்துட்டு அந்த லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது. லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது. இந்த லெஸ்ஸருங்கிறது யாரு அப்படின்னா லேண்ட்லார்ட், அந்த பில்டிங்கோட ஓனர், அதை கட்டுறவங்க. த ரைட்ஃபுல் லீகல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர் அசெட். த லெஸ்ஸி, த யூசர், யார் வந்துட்டு ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு அங்கே போய் யூஸ் பண்ண போறாங்களோ, ஆக்கிபை பண்ண போறாங்களோ அவங்க வந்துட்டு லெஸ்ஸி. இதே வந்துட்டு நார்மலாக வாடகை வீட்டுக்குமே இதே இதுதான் டேர்ம் தான். பட் ஆனால் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு குவாண்டம் கம்மியாக இருக்கும். அந்த லோன் அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். கார்பரேட்ஸ் வரும்போது வந்துட்டு 200 கோடி, 300 கோடி, சம்டைம்ஸ் இன்னும் ஹியூஜாக கூட இருக்கும். அடுத்து
டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் டேர்ம் லோன் அண்ட் ரிவால்விங் கிரெடிட் இது ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம பார்க்குற லோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைங்களேன், டேர்ம் லோன்ஸாக தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்கன்னா வைங்களேன், ஒரு 20,00,000 சாங்ஷன் ஆகுது. 20,00,000 சாங்ஷன் ஆகுது அப்படின்னா, உடனே 20,00,000 நீங்க சாங்ஷன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட மாட்டாங்க. உங்களுக்கு அஸ்திவாரம் போடுறப்ப ஒன்று கொடுப்பாங்க. செக் பண்ணிட்டு விசிட் பண்ணிட்டு அஸ்திவாரம் போடுறப்ப கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பில்டிங் எழும்புறப்ப ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாடி கட்டும்போது இப்போ இந்த மாதிரி பிளான்லேயே இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டேஜ் வைஸ் 20%, 40, 50, 60 அந்த மாதிரி ஸ்டேஜ் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரியே வந்துட்டு ஸ்டேஜ் வைஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கும். டிஸ்பர்ஸ்மெண்ட்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்களோ இல்லை வந்துட்டு இப்போ நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மார்ஜினோட சேர்த்து கொடுக்குறாங்களோ எப்படியோ ஒன்று. பட் ரிவால்விங் கிரெடிட்னு என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 20,00,000 சாங்ஷன் பண்ணிடுறாங்க. சாங்ஷன் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 20,00,000 நீங்கள் உடனே எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்துட்டு ஹவுசிங் லோனுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் பர்பஸஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு லோன் அகேன்ஸ்ட் டெபாசிட்டில் ஓடியாக நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டேர்ம் லோனில் அமௌண்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஸ்டேஜ் வைஸ் வந்துட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மாதம் மாதம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அதுதான் டேர்ம் லோன். ரிவால்விங் கிரெடிட்னா என்ன மீனிங் அப்படின்னா, 20,00,000 இருக்குது. அந்த 20,00,000த்தில் நீங்கள் 20,00,000 உடனே சாங்ஷன் ஆன உடனே டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உடனே எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அப்போதைக்கு எனக்கு 20,00,000 தேவையில்ல, 10,00,000 மட்டும் நான் எடுப்பேன். எடுத்துட்டு மறுபடியும் அந்த 10,00,000 போட்டுட்டு மறுபடியும் நான் எவ்வளோ வேணாலும் இப்போ வெறும் ₹1 நான் மாற்றுறேன், இல்லை ₹10 மாற்றுறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த ஒரு வருஷத்துக்கு யூஸ்வலி ஒரு வருஷத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அகைன் ரிவ்யூ ரினுவல்னு சொல்லுவாங்க. ரினுவல் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுக்கலாம், எவ்வளோ வேணுமோ போடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த 20,00,000க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் போடுறது 20,00,000 எடுத்துருக்கிறீங்க, 21,00,000 போடுறீங்களா போடலாம் தாராளமாக, பிரச்சனையே கிடையாது. அடுத்து இதே தான் மெக்கானிக்ஸ் ஆஃப் அன் ஓவர் டிராஃப்ட். நான் சொன்னதே தான். இப்போ 30,00,000 சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா 15,00,000 நீங்கள் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. 30,00,000 வரைக்கும் நோ இஷ்யூ. ஆனால் 30,01 ரூபா முடியாது. 30,01 பைசா முடியாது. அது ஓவர் டிரான்னு வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஒன்லி ஆன் த அமௌண்ட் ஆக்சுவலி பாரோ, நாட் ஆன் த டோட்டல் லிமிட். இது நீங்களே கேட்கலாம் அந்த கொஷின் சாதாரணமாகவே. அந்த மாதிரிங்கிறப்போ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் வரும் இன்ட்ரெஸ்ட். வேற யூஸ் பண்ணாத அமௌண்ட்டுக்கு வராது. அடுத்து ஓவர் டிராஃப்ட் வெர்சஸ் கேஷ் கிரெடிட். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவால்விங் கிரெடிட்லேயே டேர்ம் லோன் இல்லாமல் ரிவால்விங் கிரெடிட். அதான் வந்து சொன்னல 30,00,000 சாங்ஷன் பண்ணால் அது அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், எவ்வளோ வேணாலும் இல்லை 30,00,000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்துட்டு ஓவர் டிராஃப்ட் கேஷ் கிரெடிட்னு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த கேஷ் கிரெடிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க. அதாவது இந்த ஸ்டாக், தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு மறந்துருச்சு. அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு, ஸ்டாக்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடையை வச்சுருக்கீங்கன்னு வைங்க. இப்போ அங்கே விற்கிறதுக்காக பொருள்லாம் வாங்கி வைக்கிறீங்களா, அது எல்லாமே உங்கள் ஸ்டாக்கு தான். இப்போ ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த கார் விற்கிறதுக்காகலாம் வாங்கி வச்சுருக்கீங்களா, அதுவும் உங்கள் ஸ்டாக்கு தான். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறப்போ அதில் துணியெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா, அது இல்லாமல் நூல் கண்டு வாங்குறீங்களா, பருத்தி வாங்குறீங்க அப்படின்னா பருத்தி வாங்கி நெஞ்சு அதை நூலாக பண்ணுறீங்களா, அதுவும் எல்லாமே உங்கள் ஸ்டாக்கு தான். அந்த ஸ்டாக்குங்கிறது வந்துட்டு இதுதான். அதுக்கு எதிராக அது எகென்ஸ்டாக வந்துட்டு அதுக்கு வச்சுட்டு உங்களுக்கு லோன் கொடுக்குறது தான் வந்துட்டு கேஷ் கிரெடிட்டுங்கிறது. அதுவே ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு, கேஷ் கிரெடிட் வேற, ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு லேண்டை அடமானம் வச்சு அதில் நீங்கள் ஓடி வாங்கிக்கலாம். அந்த ஓடிங்கிறது ரிவால்விங் லிமிட் தான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஒரு டெபாசிட், நான் ஒரு 20,00,000க்கு என்கிட்ட இருக்கு, 20 லட்சம் இருக்கு அப்படின்னா அதை வச்சுட்டு அதுக்கு அகென்ஸ்டா நான் ஓடி எடுக்கலாம். அப்படிங்கிறப்போ அதுக்கும் ஓடி கொடுப்பாங்க. ஆனா வந்துட்டு 20 லட்சம் டெபாசிட் கொடுத்து 20 லட்சத்துக்கும் ஓடி கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக தான் கொடுப்பாங்க. அடுத்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம கார் லோன் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, கார் லோன், பர்சனல் லோன், இது நீங்கள் எடுத்த நாள்ல இருந்து நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் லோன் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் ப்ரையாரிட்டியில் வர்றது. இப்போ 9% எடுக்கிறேன், நான் ஒரு பேங்க்ல எடுத்திருக்கேன் கார் லோன் அப்படின்னா அந்த 9% ஸ்டார்டிங்ல இருந்து நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்கும் 9% தான்.
அது வந்துட்டு மார்க்கெட்டில் அது இதுன்னு மாறுறத வச்செல்லாம் மாறவே மாறாது. பட் அதுவே ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா ரெப்போ லிங்க்டில் இருக்கும். ரெப்போ ரேட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்பிஐ டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5.25% இருக்கிறது. அதை லிங்க் பண்ணி ஹவுசிங் லோன் கொடுக்கணும், கொடுத்தாகணும். அதே மாதிரி எம்எஸ்எம்இ லோன்ஸ் கொடுக்கணும், அக்ரி லோன்ஸ் கொடுத்தாகணும். அப்படிங்கிறப்போ ரெப்போ ரேட்டு வந்துட்டு ஆர்பிஐ மாற்றுறாங்க. இப்போ 5.25லேருந்து 5% மாற்றுறாங்க அப்படின்னா உங்கள் லோன் கம்மியாகும். நீங்கள் கட்ட வேண்டியது அந்த மாதத்துக்கு கட்ட வேண்டியது அந்த மாதம் ப்ளஸ் இன்கேஸ் அடுத்து எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அதே ரேட்டு தான் கண்டினியூ ஆகுமா? ரெப்போ ரேட்டுங்கிறது 5% கண்டினியூ ஆகுமா? அதை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அந்த ரேட்டில் தான் கட்டணும். அதுக்கு மேலெல்லாம் லெண்டர் வந்துட்டு கலெக்ட் பண்ண முடியாது. அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்து லோன் ப்ரைசிங் இண்டெக்ஸஸ், எவல்யூஷன் ஆஃப் லோன் ப்ரைசிங் இண்டெக்ஸஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன்ல ரெப்போ ரேட்டுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த இப்போ லாஸ்ட் ஒரு இந்த நூற்றாண்டின் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச்மார்க் ப்ரைம் லெண்டிங் ரேட்டுன்னு இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு ஒரு ஒரு பேங்க்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஒரு ரெஃபரன்ஸை வச்சுட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் இப்போ இல்லை. அதுக்கு அடுத்து பேஸ் ரேட் கொண்டு வந்தாங்க, அதுவுமே இப்போ இல்லை. அதையுமே இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கொஸ்டினாக வந்து ஹைலி இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்சிஎல்ஆர் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்டுங்கிறது முக்கியம். என்ன அப்படின்னா இந்த மார்ஜினல் காஸ்ட் லெண்டிங் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு பேங்க்ஸாக டிசைட் பண்ணுவாங்க எந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்துட்டு 1 இயர் எம்சிஎல்ஆர் வந்துட்டு 9% பர் ஆனம். அதை வந்துட்டு பேங்க் வந்து டிசைட் பண்ணுவாங்க, அவங்களே டிசைட் பண்ணுவாங்க இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்டுங்கிறது வந்துட்டு இப்போ ரெப்போ ரேட் லிங்க் பண்ணி நான் கொடுப்பாங்கன்னு சொன்னா ஹோம் லோனுக்கு கொடுப்பாங்க, எம்எஸ்எம்இ கொடுப்பாங்க, அக்ரி கொடுப்பாங்க. அது எல்லாமே எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் தான். ரெப்போ லிங்க்டுன்னா அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க். அதே மாதிரி இன்னும் டிபில்னு ஒன்று இருக்கு. டிபில்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்ட், ட்ரெஷரி பில் அப்படிங்கிறது. அது நீங்கள் படிக்கலாம், படிச்சிருக்கலாம். அதை லிங்க் பண்ணி அதோட ரேட்டை லிங்க் பண்ணி 90 டேஸில் ரேட்டை லிங்க் பண்ணியுமே வந்துட்டு லோன்ஸ் எல்லாம் இப்போ பேங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறது உண்டு. ஸோ இது அவ்வளோதான். லோன்ஸ் ஆர் நவ் டிரெக்ட்லி பெக்ட் டு டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்டர்னல் இண்டிகேட்டர்ஸ் லைக் ஆர்பிஐஸ் ரெப்போ ரேட். மேக்ஸிமம் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெப்போ ரேட் கம்மியாகுது, அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம ஹவுசிங் லோன் ரேட்டும் கம்மியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போ பேங்க் எப்படி டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். எந்த ரேட் இப்போ வச்சிருக்காங்க, எவ்வளோ கம்மியாகும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கிறது, வேற எதுக்கும் இல்லை. அடுத்து இன்டர் பேங்க் லிக்விடிட்டி. இது வந்துட்டு பேங்க் எப்படியெல்லாம் பணம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் மணி பாரோட் ஆர் லெண்ட் ஃபார் எக்ஸாக்ட்லி 1 டே, ஒரு நாளைக்கு மட்டும் ஓவர் நைட்டில் வாங்கணும் அப்படின்னா கால் மணின்னு சொல்லுவாங்க. 2 to 14 டேஸ் அப்படின்னா நோட்டீஸ் பண்ணி, அதுக்கு மேலே போச்சு 1 இயர் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா டேர்ம் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு லிக்விடிட்டி மிஸ்மேட்ச் வரும் பேங்க்ஸ்லேயே. வந்துட்டு சடனாக திடீர்னு ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமருக்கு லட்சே பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு 800 கோடி திடீர்னு லிமிட் வச்சுருக்காங்க, அதை அவைல் பண்ணாமல் இருக்காங்க. பட் திடீர்னு ஒரு நாள் வந்து அவைல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ பணம் தேவைப்படுது இல்லை. அந்த பணத்துக்கு பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வேற பேங்க்ஸ்ல இருந்து அரேஞ்ச் பண்ணலாம் மார்க்கெட்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணதையும் வந்துட்டு ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எவ்ரி லோன் ப்ராடக்ட் ஆன் பேங்க்ஸ் பேலன்ஸ் ஷீட் இஸ் சிம்பிளி a different configuration of these two axes designed to optimize அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தது எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்ப்போம். அடுத்து எதுவும் டிஜிட்டல் வைஸ் எதுவும் போடுறதுக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.